மாயி திவான் பட இயக்குனர் சூரியபிரகாஷ் மறைவு. சரத்குமார் சார்பாக நிர்வாகிகள் நிலக்கோட்டை அருகே எஸ். வாடியில் மலர் அஞ்சலி. நடிகர் சரத்குமார் நடிப்பில் வெளியாகி கவனம் ஈர்த்த மாயி படத்தின் இயக்குனர் சூரியபிரகாஷ் மாரடைப்பால் காலமானார். 1996ஆம் ஆண்டு ராஜ்கிரண் நடிப்பில் வெளியான மாணிக்கம் படத்தை இயக்கி திரையுலகில் அறிமுகமான சூரியபிரகாஷ் பெண் ஒன்று கண்டேன், திவான், அதிபர், வருஷ நாடு ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். இவரது மரணத்திற்கு சரத்குமார் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவரது உடல் அவர் பிறந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எஸ். வாடிக்கு திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்து நடிகர் சரத்குமார் தனது எக்ஸ் தளத்தில், என்னுடைய நடிப்பில் மாய், திவான் ஆகிய வெற்றி படங்களை இயக்கிய என் அன்பு நண்பர் சூரியபிரகாஷ் இன்று 27/5/2024 அதிகாலை காலமானார் என்ற செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. நேற்றைய தினம் கூட அவருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவரது திடீர் மறைவு என்னை நிலைகுலைய செய்துள்ளது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சூரியகுமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சரத்குமார் உத்தரவின் பேரில் நிர்வாகிகள் சிலர் எஸ். வாடிக்கு வருகை தந்தனர். இது சம்பந்தமாக பேசிய உசிலை சிவமுருகன் கூறியதாவது: மாயி, திவான் போன்ற வெற்றி படத்தெல்லாம் இயக்கிய அண்ணன் சூரியபிரகாஷ் அவர்களின் மறைவு தலைவர் சரத்குமார் அவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாக ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். அவர் வெளிநாடு போனதுனால அவர் சார்பாக எங்களெல்லாம் வந்துட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டார். அவருமே செய்தி கேட்டோன்னே ரொம்ப கஷ்டத்தில் சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே துபாயிலிருந்து எங்களை ஃபோன் மூலமாக பேசி நேரடியாக போயிட்டு இறுதி அஞ்சலி செலுத்துங்கன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரு வருத்தம். தலைவர் துபாயிலேருந்து வந்த பிறகு என்னன்றதை நாங்கள் நேரில் சந்தித்து பேசிக்கிறோம்.